அன்னைக்கு அமுது ஊட்டி, அன்னைக்கு ஒரு முறை நாம் அமுது ஊட்டினால் 1000 பண்டாரங்களுக்கு உணவு அளித்ததாக சமம். அப்பேற்பட்ட அன்னையை மேடையிலே அமர்த்தி பொதிகைமலை தீபம், மகா தீபம், பெரிய இமயமலையை கொண்டு வந்து அன்னைக்கு நாம் தீபமாக காண்பிக்கக்கூடிய அற்புத காட்சி. பொதிகைமலையை அற்புதமாக காண்பிக்கக்கூடிய காட்சிதான் பெரும் செல்வம், பேரின்பம், பெருவாழ்வு அத்துணையும் இந்த மிகச்சிறந்த அரோகரா அரோகரா என்ற முழக்கமானது விண்ணை விளக்கிறது. அந்த அளவிற்கு தாமிரபரணி தாயை தாய்மார்கள் போற்றுகின்றார்கள். இன்னொரு சிவனடியார் பெருமக்கள் சித்தர் போட்ட மேடையை அலங்கரித்து முதலாவதாக நறும்புகை காட்டப்படுகிறது. அன்னைக்கு மிகச்சிறப்பாக தாமிரபரணி அன்னைக்கும் அந்த தென்கைலாயமான அகத்திய மாமலைக்கும் நறுமுகை காட்டப்படுகிறது. இது நறுமுகை காட்டப்படுவதால் குடும்பத்தில் மங்களம் உண்டாகும், தீய சக்திகள் அத்துணையும் விலகும், மழையென வரும் துன்பம் பணியென நீங்கும், நல்வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லோரும் தங்களுடைய குலதெய்வத்தை மனதில் இருத்தி இந்த நறுமுகையை கண்டுகளிப்போம். படித்துறையில் ஏராளமான தாய்மார்கள் இருக்கிறார்கள். அத்துணை பேரும் தாமிரபரணி அன்னைக்கு அரோகரா அரோகரா என நறும்புகையை வணங்கக்கூடிய காட்சியை தான் நாம் காண்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விளக்கொலி காண்பிக்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக விளக்கொலி ஆனந்தம், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு மேலோங்கும் வண்ணம், குடும்ப வாழ்க்கையில் இன்பம் பெறும் வண்ணம் மிகச்சிறப்பாக நம் வாழ்வில் அத்துணை இது கலந்து கொண்ட அத்துணை பேர்களும் இந்த தீபாரத்தியை அவர்கள் கைகளால் செய்ததால்தான் அர்த்தம். அதன்படி விளக்கொலி காண்பிக்கப்படுகிறது. அன்னையை மேடையிலே அமர்த்தி பொதிகைமலை தீபம், மகா தீபம், பெரிய இமயமலையை கொண்டு வந்து அன்னைக்கு நாம் தீபமாக காண்பிக்கக்கூடிய அற்புத காட்சி. பொதிகைமலையை அற்புதமாக காண்பிக்கக்கூடிய காட்சிதான் பெரும் செல்வம், பேரின்பம், பெருவாழ்வு அத்துணையும் இந்த மிகச்சிறந்த அரோகரா அரோகரா என்ற முழக்கமானது விண்ணை விளக்கிறது. அந்த அளவிற்கு தாமிரபரணி தாயை தாய்மார்கள் போற்றுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சிவனடியார்கள் நாகதீப ஆரத்தியை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கின்றனர். 3 மேடைகளிலும் ரிக்யஜு சாம வேதம், அதர்வண வேதமாக அன்னை வானத்திலிருந்து ஆசீர்வதிக்கின்றார். நாகதீப ஆரத்தி பரணி அன்னை நமக்கு அத்தனையும் தர வேண்டும், நாகதோஷம் நீங்க வேண்டும், நாகலோகத்தின் அருள் கிட்ட வேண்டும், அவிச்சார தோஷம் அத்துணையும் நீக்க வேண்டும் என்று அன்னைக்கு நாகதீப ஆரத்தி. அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு நந்தி தீப ஆரத்தி. அன்னை நமக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். நம்முடைய சிவபெருமானுடைய கொடி நந்தி கொடி. அந்த நந்தி தீபத்தை பொறித்த நந்தி தீப ஆரத்தியை காண்பிக்கின்றோம். இந்த தலம் பாபநாச தலம், அரச குரு பகவான் வாசம் செய்யக்கூடிய இடம். எனவே உடனடியாக பதவி உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், வியாபார அபிவிருத்தி மேலும் மேலும் சிறப்படையும். அப்பேற்பட்ட தீப ஆரத்தியை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் அடியார் மக்களும் அற்புதமாக நந்தி தீப ஆரத்தியை வணங்குகின்றனர். நந்தி தீப ஆரத்தியை தொடர்ந்து முனிவர் தீப ஆரத்தி. நினைத்த காரியம் நினைத்தவுடன் இடையூறின்றி அன்னை நமக்கு முடித்து தருவாள். இந்த முனிவர் தீப ஆரத்தி மிகச்சிறப்பாக மான் தீப ஆரத்தி என்றும் சொல்லலாம். பூர்வ புண்ணியம் நமக்கு அத்துணையும் அப்படியே கிடைக்கும், ஞானம் தலைக்கும், நல்வினை கூடும். அப்பேற்பட்ட முனிவர் தீப ஆரத்தியை ஏறெடுக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து சூழ தீப ஆரத்தி. 1008 மூலிகைகளுடன் அன்னை ஓடி வருவதால் நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் இல்லாமல் அன்னை காத்து கொள்வார். நம்முடைய அன்னை சூளை நோய் தீரும், வேத புத்தி தீரும், கடன் தொல்லை தீரும் இந்த தீப ஆரத்தி பார்ப்பதால்.
ஆமை தீப ஆரத்தி. நீரினால் ஏற்படும் பயம் தோஷம் அத்துணையும் வறுமை ஒளியும். தினந்தோறும் 6 மணிக்கு நித்திய தீப ஆரத்தி இங்கு நடக்கும்போது சிறப்பிலும் சிறப்பாக 2 ஆமைகள் வந்து அன்னைக்கு படைக்கப்பட்ட அந்த அமுதத்தை, அந்த வெண்சாதத்தை நேரடியாக வந்து இங்கு வந்து வாங்கி செல்லும். அப்பேற்பட்ட திரிவேணி சங்கமத்தில் வேத தீர்த்த கட்டத்தில் நாமெல்லாம் தாமிரபரணி வடகரையில் குவிவது என்பது மிகப்பெரிய பேறு. பல ஜென்ம புண்ணியம் எடுத்தால்தான் நீங்கள் இந்த இடத்தில் கூட முடியும். அப்பேற்பட்ட இடத்தில் நாம் அத்துணை பேரும் அன்னையுடைய அருளால் கூடியிருக்கின்றோம். ஆமை தீப ஆரத்தி பார்ப்பதென்பது அவ்வளவு சிறப்பு. அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு யானை தீப ஆரத்தி மிகச்சிறப்பாக வலிமையான நம்முடைய உடல் வலிமையை கொடுக்கும். கல்வி, இளமை, நட்பு, வளமை, நோயின்மை, நல்ல மனம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், சிறப்பான புகழ், நாவன்மை, கொடைதன்மை, குறையாத செல்வம், தானியம், தனம், பொருள், நீங்காத அன்பு ஆக அத்துணை 16 செல்வங்களையும் அன்னை நமக்காக அள்ளித் தருவாள். அப்பேற்பட்ட சிறப்பான வாழ்வை தருவாள் இந்த யானை தீப ஆரத்தியை பார்ப்பதால். அதனைத் தொடர்ந்து ஒளி தீப ஆரத்தி. தீய சக்திகள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமென்றால் இந்த ஆரத்தியை நாம் பார்க்கலாம். பில்லி, சூனியம், பிசாசு, பேய் நம்மை அண்டவே அண்டாது. நம்முடைய மனக்குறைகளெல்லாம் தீர்த்து இந்த பொலி தீபத்திடம் நாம் முறையிட்டோமானால் அன்னை அதை மகிழ்ச்சி பொங்க பொங்க வைப்பாள். சிம்ம தீப ஆரத்தி. இது அம்பிகையினுடைய வாகனம். நமக்கு இந்த தீப ஆரத்தினால் உடல்நலம் பெருகும், உயிர்நலம் பெருகும், அகால மரணம் என்பதே வராது. கம்பீரமான வாழ்க்கை இங்கு கூடியுள்ள அத்துணை பேருக்கும் நடையில் நின்றைய ஒரு வாழ்க்கையை அன்னை தருவாள். கம்பீரமான வாழ்க்கையை அன்னை தருவாள். அதனைத் தொடர்ந்து மயில் தீப ஆரத்தி. முருகன் அருளால் முருகனுடைய வாகனமான மயில் தீபத்தை இங்கு காண்பிக்கிறார்கள். மயில் தீப ஆரத்தியினால் முருகன் அருளால் சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும் என்று சொல்வார்களே, பிள்ளை இல்லா தோஷம் உள்ளவர்கள் இந்த 3 பௌர்ணமிக்கு வந்து இங்கு இந்த தரிசனத்தை, இந்த அன்னையை வணங்கினால் மயில் வாகனனே அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து நமக்கு பிறப்பான். அது நிதர்சனமான உண்மை. தாமிரபரணி தாயின் வல்லமையால் 3 பௌர்ணமிக்கு நீங்கள் வர வேண்டும். ஆக அதனைத் தொடர்ந்து கொடி தீப ஆரத்தி. எங்கும் எதிலும் நன்மையும் புகழும் கிடைக்கக்கூடிய அன்னையினுடைய கொடி அருட்கொடி. அந்த கொடி தீப ஆரத்தியானது அன்னைக்கு காண்பிக்கப்படுகிறது. ஒரு முகம் முதல் 5 முகம் வரை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூத அனைத்தும் வழிபடும் வண்ணமாக பஞ்சமுக தீப ஆரத்தி 5 தீபங்களையும் வரிசையாக காண்பிக்கின்றனர்.
அதனைத் தொடர்ந்து கும்பமுனிக்கு பிடித்தமான கும்பமுனியின் ஆசி பெறுவதற்காக கும்பத்தில் தீபமிட்டு அந்த தென்கைலாயமான அகத்தியரை 6132 அடி உயரத்தில் கோலோச்சக்கூடிய 4 அடி உயரத்தில் சிலையாக அவர் இருக்கக்கூடிய நித்தியவாசம் செய்யக்கூடிய அந்த அகத்திய மாமுனிக்கு கும்பதீப ஆரத்தி, இந்த கும்பதீப ஆரத்தி பெறுவதால் கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இல்லற இன்பத்தை அன்னை லோபமுத்திரை தருவாள். இல்லறத்தில் கல்யாணம் முடியாத பெண்கள் இருந்தால் திருமணம் கண்டிப்பாக முடியும். அன்னை காட்சி தருவாள். சுபகாரியங்கள் அத்துணையும் அன்னை முன்னின்று நடத்தி தருவாள். அப்பேற்பட்டது. அதே வேளையிலே 27 திரிகள் போட்டு 27 நட்சத்திர தீப ஆரத்தி ஒரே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அவர்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி என்று அவரவர்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி, குறிப்பாக அவர்களுடைய குலதெய்வத்தை மனதில் நிறுத்த வேண்டும். அவருடைய ஊர்களில் இருக்கக்கூடிய குலதெய்வம் ஓடோடி வந்து இந்த நதிக்கரையில் கையேந்தி நிற்கும். இப்போ நம்ம குலதெய்வத்தை மனதில் இருத்தி நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை சொல்லி தலைக்கு மேலாக கையை உயர்த்தி அன்னையை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி தாமிரபரணி தாய்க்கு சிறப்பு செய்வோம். அன்னைக்கு 6 மங்கள பொருட்களால் உபச்சாரம் செய்தல். குடை, கொடி, சூரியகலம், விசிறி, கண்ணாடி, வெண்சாமரம் என்ற அத்துணையும் அன்னைக்கு குடை காண்பிக்கப்படுகிறது. அன்னையுடைய அருட்குடையின் கீழ், வெண்குடையின் கீழ் என் மக்கள் எல்லாம் 27 சமுதாயத்தை சார்ந்த மக்கள், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அத்துணை பேரும் இந்த படித்துறையில் கூடியிருக்கின்றோம். சித்தர்கோட்ட வேலையையே கண்கொட்டாது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவளுடைய மக்கள் நாம். அந்த குடையின் கீழ் அனைவரும் இருந்து அன்னையை தரிசிப்பதால் அன்னை அத்துணையும் தருவாள் என அன்னைக்கு குடை காண்பிக்கப்படுகிறது. கண்ணாடி காண்பிக்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக அன்னையே பார் மகளே பார், உன் பக்தர் கூட்டத்தை பார், உன் சிறப்பு விருந்தினரை பார், உன்னை வேண்டி மடியேந்தி பிச்சை கேட்கும் தாய்மார்களை பார், கன்னிப்பெண்களை பார் மகளே பார், அத்துணை வீர்களுக்கும் அத்துணை வரங்களையும் அள்ளி தர வேண்டும் என உன்னுடைய வதன பிம்பத்திற்காக கண்ணாடி அன்னைக்காக காண்பிக்கப்படுகிறது. அன்னை ராஜ மாதங்கி, ராஜராஜேஸ்வரி மேடையிலே அவள் கோலோச்சி அமர்ந்திருக்கக்கூடிய அழகை பாருங்கள். ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்கவிட்டு ராஜ மாதாவாக அவள் பவனி வரக்கூடிய தாயாக அமர்ந்திருக்கின்றாள். அப்பேற்பட்ட தாய்க்கு நாம் வெண்சாமரம் வீசுகின்றோம். வெண்சாமரம் வீசி அன்னையை வணங்குகின்றோம். ஆகவே அப்பேற்பட்ட இதை செய்வதால் நம் குலதெய்வ மகிழ்ச்சி அடையும். நாம் தனித்தனியாக சாந்தி கழிக்கவோ பரிகார பூஜையை செய்ய வேண்டாம். சூரிய தலம்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல அரசு பதவியில் உள்ளவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு அள்ளி அள்ளி தருவாள் நம் அன்னை. அப்பேற்பட்ட அன்னைக்கு சூரியகலம் காண்பிக்கப்படுகிறது. அன்னைக்கு அன்னையே குளிர்ச்சிதான். தன்பொருணை தாய் அவளுடைய பெயர். அப்பேற்பட்ட பொருணை அன்னைக்கு குளிர்ச்சிக்கு மேலும் குளிர்ச்சியாக, அழகுக்கு அழகு மேலும் சேர்ப்பதாக அன்னைக்கு விசிறி வீசி அன்னையை ஆகாவனம் செய்த அன்னை, நம் அன்னை மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்னைக்கு விசிறி வீசி நாம் அன்னையை மகிழ்விக்கின்றோம். அன்னையினுடைய கொடி அருட்கொடி. அந்த கொடி கோலோச்சக்கூடிய தேரில் அன்னை ஏறி வருகின்றாள். அன்னை பாடி வருகின்றாள் நம் மக்களையெல்லாம் காப்பதற்காக அந்த கொடி. எனவே அன்னைக்கு கொடி காண்பிக்கப்படுகிறது.
ஹர ஹர சிவ சிவ 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 ஹர ஹர சிவ சிவ
ஹர